பேனா காணமே, பர்ஸ காணமே, காசு காசு வச்சிருந்தேன். ஐயோ லேட் ஆகிட்டு இருக்கேன். என்னடி மீனா வாய ஆன்னு பார்த்துக்கிட்டே இருக்கவ, கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலாம்ல. ஆளை பாரு. அம்மா உங்க அக்கா எங்க, அவ எங்க போயிட்டு அந்த நேரத்துல? நெட்டுக்கா கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கா. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இங்க வைக்கிறீங்க அங்க வைக்கிறீங்க, அப்புறம் அங்க தூக்கி வைக்கிறீங்க. அக்காவா? அக்கா இங்க தான் இருந்தா. அக்கா அக்கா நெட்டக்கா கூப்பிடுறாங்க பாரு. உனக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாடி நேரம் நில்லு, கிழக்கு பார்த்து வந்து நில்லு வா. ஏய் பக்கி, பரீட்சைக்கு லேட் ஆகிட்டு இருக்குது. பேனா வைக்கணும் பென்சில் வைக்கணும் அவசரமா தேடிக்கிட்டு இருக்கேன். கிழக்கு பார்த்து வந்து நில்லு, வடக்கு பார்த்து வந்து நில்லாம்ல. ஏய் எருமைக்கிற, லேட்டெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதெல்லாம் நேரத்துக்கு போயிடலாம். நீ உனக்கு அப்பப்ப மறதி வந்துரும்ல, அதனால எல்லாத்தையும் எடுத்து பேனா பென்சில் எல்லாத்தையும் எடுத்து பச்சை பிள்ளைக்கு அனுப்புற மாதிரி எல்லாத்தையும் அந்த பர்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். நீ வா, பண்ற சம்பிரதாயம்லாம் கரெக்டா பண்ணி பண்றோம்ல, அதுலயும் குறைக்க வைக்க கூடாதுல்ல. வா வந்து நில்லு, வா கிழக்கு பார்த்து. சம்பிரதாயம்மா? ஏன்டி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணமா கட்டிக்கிற போறோம், சம்பிரதாயம் பண்ணணுங்கிற? பரிச்சை தானே எழுத போறேன், அதுவும் படிச்சும் படிக்காமையும் மறந்து அப்படி போய் எழுத போறேன் ஒண்ணும் இல்லாம. அதுக்கு என்ன சம்பிரதாயம் சாஸ்திரம்? ஏ பக்கி, அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஒரு நல்ல விஷயம் எது பண்ண போனாலும் இப்படி அப்படி எல்லாம் பண்ணணுமா? முன்னாடியே ஒண்ணும் தெரியாம இருந்துகிட்டு இருந்தோம், நம்ம இப்படியே இருந்துகிட்டு இருந்தோம். இப்ப யூடியூப்ல பார்த்தேன், இதெல்லாம் பண்ணா நல்லதே நடக்குமா, அதெல்லாம் அதிர்ஷ்டம் அடிக்குமா. நீ வந்து நில்லு வா. யூடியூப்லயா? அத கண்ட கர்மாரத்தெல்லாம் அடிச்சு விடுவாங்களே, அத பத்தி நீ என்ன பண்ண போற? பக்கி எதுலமே நம்பிக்கை இல்லாம சுத்திக்கிட்டு தான் திரிவ, இப்படி சுத்திக்கிட்டு திரிவ. உனக்கு ஆகாம வந்து நில்லுன்னு சொன்னேன். இங்க வா, வந்து உட்காரு வா. ஐயோ அக்கா, நெட்டக்கா சொல்ற மாதிரி டைம் ஆயிட்டே இருக்குக்கா. இதெல்லாம் இப்ப தேவையாக்கா? என்னக்கா நீல சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா கடை நீ. முடிஞ்சிச்சு, அம்படத்தே சத்தாடுது வேலை. இதுக்கு புடிச்சுக்கிட்டு மறந்து போய் நிக்கிறேன் அறகுறையா. இந்த பக்கி பண்ற வேலையில ஒண்ணும் இல்லாம போயிரு போலயே. அடி வனரோசா, நான் பரீட்சைக்கு போனால பரவாக்காவடி எடுக்க போறேனாடி. ஏன் இந்த அக்கப்போர் பண்ற? பச்சனைக்கு போறவங்க கூட இந்த அளவுக்கு போக மாட்டாங்க போலயே. நான் பரீட்சைக்கு தானடி போறேன். அப்படியே பேசப்படாதே, சாமி குத்தம் ஆயி போயிருமே. வாயில போட்டுக்க, கணத்துல போட்டுக்க. நானே எந்த குத்தமும் பண்ணல, இதுல எனக்கு சாமி குத்தமா? வந்து தொலை வா, ஜருகண்டி வா. சரி வாங்க, பேசிக்கிட்டே இருக்காம வெளியில எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டு தட்டை வச்சிட்டு ஓடியாரேனா? போங்க வேகமா ஓடு. ஏய் பக்கி, என்ன பல்ல காமிச்சுக்கிட்டே இருக்க? படிச்ச புள்ள வந்துட்டே இருக்க. பட்டி காடடி உன் அக்கா கொஞ்சமா சொல்லி கொடுக்க மாட்டியா? ஐயோ உன் அக்கா பாருடி, என்ன அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருடி. படுவாவியலா, நல்ல குடும்பத்துல வந்து சிக்கனே பாரு. சரி கவிடுங்க, வாங்கக்கா. கோவிந்தா கரே கோவிந்தா, கோவிந்தா கரே கோவிந்தா. இவ இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. எந்த யூடியூப்ல ஏன் பண்ண வேலை இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தது இவளுக்கு? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வள்ளிக்கிட்டி எப்படி சேர பத்தியில என்னைய சேரம்மா. ஆமாடி வள்ளிக்கிட்டி, அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்ன சேரும். ஏய் துவாரமண்டத்தோ, எதுக்கு சம்மந்தமே இல்லாம இங்க தண்ணி ஊத்தி போட்டிருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது மட்டி. என் வீட்டுக்காரி வந்தா குடத்தை எத்திட்டு வந்து வையின்னு சொன்னா நான் வச்சேன். அப்படித்தான் மட்டி எனக்கு தெரியும். அடியே லேட்டாச்சு உள்ள பறந்த. இப்ப நம்ம காலநிலையை சவாசிமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, இங்க யார் தண்ணி ஊத்தி போட்டது? ஏய் என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே மாமியார் மருமகளும் குடும்பம் ஆடிது? நீ தான் குடத்தை வைக்க சொன்னா அது சொல்லுது. இங்க யார் தண்ணி ஊத்தி போட்டா நீ கேக்குற? என்ன விளையாடுறீங்களோ? நான் சொன்னனா? ஐயோ மக்கு கிளவி. அடி பாவி சண்டாளி கிளவி, என்ன சொன்னனா? எதையுமே காது கொடுத்து கேட்கறதே இல்ல. இங்க வர கிளவி, காதுல ஓட்ட மறந்து வச்சுட்டு ஓட்டைய போட்டு கொலைய மாட்டி விட்டு போறேன் பாத்துக்க. ஒழுங்கா காது இது கேட்காட்டி. என்ன சொன்னேன்? நெட்ட வழி பச்சைக்கு உள்ள இருந்து வருவா. நீ இங்க இருந்து தண்ணி கொடுத்து தூக்கிட்டு நேர கொடுத்து தூக்கிட்டு வரணும்.
நல்ல சகனம் நல்லா எழுதிட்டு வருவா நான் சொன்னா பரிச்சை என்ன பண்ணிருக்கேன் ஓட்டப்படத்தை கொண்டு வந்து வாசல முன்னாடி வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் திமிர ஆளை பாரு ஆளை சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு எப்போதும் சொன்னது மட்டும் செஞ்சிடாத நீ விளங்கிரும்ல ஆளை பாரு என் வீட்டுக்காரி சொல்ற விஷயத்தை ஒழுங்கா தெளிவா சொல்லணும் சும்மா அறகுறையா சொல்லிவிட்டு என்னைய குறை சொல்ல வந்துட்டியா என்னைய சொல்றியா என்ன சொன்ன நீ ஒரு குடத்துல தண்ணி ஊத்தி வை கிளம்பிட்டு என் காதுல விழுந்துச்சு நான் ஊத்தி வந்து வச்சேன் ஓட்ட குடம் நல்ல குடம் கெட்ட குடம்னு சொன்னியா அப்படி சும்மா பண்றதெல்லாம் பண்ணி போறவா பண்ணிட்டு பழையத்துக்கு அவ கட்டிட்டு ஏன் மேல போட்டு போறவா என்னமா பண்ணி தொலைங்க உங்க விளையாட்டு வம்புக்கு நான் வரல ஆள விடுங்க சாமியெல்லாம் ஐயோ பாக்குறானே முறைக்கிறானே அவன் நல்லதுக்கு தானே நல்ல சகனமா இருக்கட்டுமே பண்ணனா எல்லாம் அப்படி சொதப்பி அடிச்சு போச்சே என்ன பண்ணி சமாளிக்கிறத வட்ட அடியன் போடி இவளே உன் சாகனத்துல தீய வச்சு கொளுத்த நான் அதெல்லாம் கேட்டனாடி சும்மா இருக்க முடியாம ஏதாவது பண்ணி வச்சுப்பிடு ஏமினா நீ வந்து தொலை அந்த பக்கிக்கிற எதையாவது ஈடாகணுமா ஏதாவது பண்ணி தொலை ஆள பரவாயில்ல வந்து வச்சுக்கிறேன்டி மா ரோசா ரவிக்கக்காரி மாடி நீ மாடி இது சொதப்பி பிடிச்சிடி பையனா அவனோட படிக்கிறேன் இது சொதப்பாதடி நில்லடி வர நெட்டு ஹால் டிக்கெட் எல்லாம் ரெடியாக எடுத்துக்கிட்டியா தேவையானதெல்லாம் நெட்டு வா நெட்டு நான் ட்ராப் பண்ணுறேன் யாரும் எனக்கு எந்த நல்லது பண்ண தேவையில்லைப்பா போதும் சாமியலா ஆளை விட்டு தள்ளுங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் என் மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன அப்படி அக்கற ஏன்டி வேணா ரோசா ஏ பக்கி எருமை இதுக்கு தான் நிக்க சொன்னியா என்னைய விடும்ல ஏதோ பாசத்துல பண்ணிவிடுன்னு சொல்றாங்கல்ல விடுவியா அதையே போட்டு தங்கிக்கிட்டு இருப்ப நீ அதுக்குன்னு சரி பாசத்துல முடிவு எடுத்தாக அந்த முடிவை என்னட்டு உனக்கு ஓகேவான்னு கேட்டிருக்கணும்ல கேட்கல இல்ல அப்புறம் என்னமா பேசாம போ சொல்லுங்க இருந்து போய் தொலைஞ்சிச்சுங்களா தொலையட்டும் நீ எங்கடி வண்டி ரெடி பண்றேன்னு சொல்லிக்கிட்டே தெரிஞ்ச எங்க எல்லாம் பக்காவா ரெடி அக்கா எங்க நிக்குதா பாரு நிக்குது போ ஓடு ஏறு வண்டியில பாரு அக்காலாம் வந்திருக்கு எங்க காருக்கு உனத்த காணா அட்லீஸ்ட் ஆட்டோவாது வந்து பார்த்தா ஆட்டோவையும் காணா எங்க ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னேன் வாய் தானோ உனத்தையும் காணாமே பக்கி கார் ஆட்டோக்குள்ள டிராபிக் இப்படி மாட்டிக்கிறோம்டி அம்படத்துல போணும்ல டவுனுக்குள்ள நம்ம வண்டி ஜம்மன் இருக்கும்போது எதுக்கு ஆட்டோ காரலாம் எங்க நம்ம வண்டி ஜம்முன்னு நிக்குதா எங்க ஒன்றும் தெரியலையே பக்கி இந்த லட்சணத்துல நீ என்ன தம்பி படிச்சு எழுத போற கண்ணு தெரியுதா இல்லையா அக்கா தெரியுது அக்கா பக்கத்துல இருக்கிற வண்டி தெரியலையோ விளங்கிரும் போ வண்டியா ஏ பக்கி உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு இதுக்கு பேர் வண்டியாடி இதுக்கு பேர் வண்டியா இதுல எப்படி 50 கிலோமீட்டர் எப்படி தாண்டி நான் போறது என்ன சொல்ற பிச்சு ராஸ்கல் வயக்காட்டுல நெல்லு முட்டையில இருந்து உர முட்டையில இருந்து விதை நெல்லுல இருந்து அத்தனை சுமந்துக்கிட்டு அதை வச்சு சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் என்னமா ஏன் வண்டியை பார்த்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு ஐயோ சோதிக்கிறாளுகளே உன்னைக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்ட பாரு என்னையும் எதை கொண்டு அடிக்கிறோம்னு தெரியல பேசாம அந்த மனுஷன் கூப்பிட்டாரு அவர் கூடவாது போயிருக்கலாம் போலயே ரோசா மானம் சொல்லிவிட்டு உன்னை நம்பினேன் பாரு சரி போய் தொலைங்க ஆபத்துக்கு பாவம் இல்ல என்ன தக்கா ஊத்து இப்படி குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கு ஏக்கோ தள்ளுக்கா ஆபத்துக்கு பாவம் இல்ல வேற வழியும் உனக்கு இல்ல அத விடு எனக்கு பாத்துக்கிட்டே இருக்காங்க மகாராஜா சொன்னா அக்கா இந்த ஹேண்ட் பாரு திரும்பிக்கிட்டே இருக்கா விட்டா வண்டி ஆஃப் ஆயிடும் சொன்னா நானும் மூச்சு விடாம திரும்பிக்கிட்டே இருக்கேன் வண்டி ஆஃப் ஆயி போச்சே ஆண் பாரு திரும்பிக்கிட்டே இருக்கணுமா வடரோசா இந்த மாதிரி நிக்கிறீங்க இந்த கத்துற என்னக்கா நீ ஐயோ படிச்சு சொன்னனா இல்லையா திரும்பிட்டே இருக்கா விட்டுறாதக்கா சொன்னனா இல்லையா போச்சா எல்லாம் போச்சு இன்னும் வண்டியை தள்ளணும் போட்டு டப்புக்கு போட்டு காலால அடிக்கணும் அது ஸ்டார்ட் ஆவறதுக்குள்ள கிழிஞ்சு போயிருமே டொபக்குன்னு அடிக்கணுமா தள்ளி விடணுமா அப்ப அமுக்கணும்னு ஸ்டார்ட் ஆகாதா தள்ளி விட்டாதான் ஆகும் ஐயோ கடவுளே உன்னையோ எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒன்றும் பண்ண முடியலையே ஏன்டே அப்படி இந்த அக்கப்புறம் பண்ணி தொலைகிறிய முதல்ல தள்ளி தொலைங்க நான் வீட்டுக்குள்ளே போறேன் பொறுமையா இரு வந்துட்டா திரும்பி போக கூடாது அதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பேசாம நில்லு வேற ஏதாவது உனக்கு வண்டி தானே நான் அரேஞ்ச் பண்றேன் என்ன பண்ணலாம் முரேசன் மேல வண்டி வச்சிருக்கேன் ஓடிட்டு போய் கேட்டுடியறமா இது இன்னும் மணி போய் அடுத்த வீட்டுல வண்டி கேட்டு அவன் கொடுத்து நான் போய் நம்ம ஏதாவது அடுத்தவங்களுக்கு அவசரத்துக்கு உதவி பண்ணாலும் நம்மளுக்கு பண்ணுவாங்க கிழிஞ்சது போச்சு
எல்லாம் போச்சு. இந்த வனரோசை நம்பினதுனால எல்லாம் பாலா போச்சு. ஒன்னாலதாண்டி எல்லாம் ஒன்னாலதான். ஐயோ நேரம் ஆகிட்டே இருக்கேன். என்ன இந்த அக்கா பண்ண வேலை இப்படி சொதப்பிருச்சு. ஐயோ நெட்டக்க பாவம் எப்படியாவது எக்ஸாம் எழுதணுமே. பேசாம அவரை கூப்பிட்டுருவோமா? ஐயோ அக்கா வேற இருக்காளே. ஆபத்துக்கு பாவம்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச வழி ஒரே வழி அதுதான். அவரை கூப்பிட்டா மட்டும் தான் அக்கா டைமுக்கு போக முடியும். ஏன் இதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறீங்க? அழுகாதீக்கா, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் கால் பண்றேன். நான் சொல்ல கண்டிப்பா உங்களுக்கு கூட்டிட்டு போய் டைமுக்கு கரெக்டா விட்டுருவாங்கக்கா. இருங்க நான் கால் பண்றேன். தெரிஞ்சவங்களா? இவளுக்கே இந்த ஊரை முழுசா தெரியாது. இந்த ஊருக்குள்ள யாரு தெரிஞ்சவங்க? சும்மா சொல்றேன்னு பார்த்தா நெசத்துக்குமே போன் அடிக்கிறா. யாருக்கு போன போடுறா? காலிங்கு விஜய் காட்டு ஆட்டு ஆத்தாடி. இவன் பேரெல்லாம் குடும்பத்துக்கு முன்னாடி உச்சரிக்க மாட்டான்னு நினைச்சா அக்கா இருக்க போதே தைரியமா சொல்றாளே தெரிஞ்சவங்கன்னு. பழைய கில்லாடியா இருப்பாளோ, நம்மளை வச்சதும் காய் நிறுத்தலான்னு பாக்குறாளோ என்னன்னு தெரியலையே. இவனுக்குத்தான் தெரிஞ்சவனு சொன்னியா? இவனுக்குத்தான் பண்ண போறேன்னு சொன்னியா? நம்பரெல்லாம் வச்சிருக்கியா எனக்கு தெரியாம? அங்கெங்கதான் பார்த்து கண்ணால பேசிக்கிறிய காதால கேட்டுக்கிறியன்னு பார்த்தா போன அளவுக்கு போயிருச்சா? அதுவும் காட்டு. எங்க அம்ப காணா? அம்ப விட காணாமே. சும்மா இருக்கக்கா, எக்ஸாமுக்கு போகணுமா வேணாமா? போனை வேற எடுக்க மாட்டேங்கிறாரு. இருங்கக்கா, எக்ஸாமுக்கு டைம் விட்டா எக்ஸாம் எழுத முடியாது. உங்களுக்கு பதட்டமா இருக்கோ இல்லையோ எனக்கு பதட்டமா இருக்கு. எடுக்க மாட்டேங்கிறாரு. விஜய் எடுங்க. எடுத்துட்டா இருக்கா. ஹலோ விஜய், நான் தான். விஜய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நெட்டோக்கா இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு எக்ஸாம் எழுதணும். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஆமாம், பைக்கு சொதப்பிடுச்சு வீட்டில் உள்ளது. கொஞ்சம் போய் அவங்கள விட்டுற முடியுமா? அப்பா தேங்க் காட். அக்கா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் டைமுக்கு கரெக்டாக போயிடலாம். சரியா? இதோ 5 மினிட்ஸில் வந்துடுன்னு சொல்லிட்டாருக்கா. சொல்லிட்டாரா? டாரெல்லாம் போடுறாளே. 5 நிமிஷத்துல வந்துடுறானா? அவனை விட்டா பறந்து வந்துடுவான் போல. இவ கூப்பிட்டா ஐயோ உன் அக்கா வேற நிக்கிறாளே. அடியே ஐயோ என்னத்த சொல்லி சமாளிக்கிறது இப்ப? என்னடி வரம் சொல்லிட்டாங்களா? யார் சொன்னது? என்ன ரெண்டு பேரும் பேந்தா பேந்தா இப்படி முடிச்சுட்டு நிக்கிறீங்க? யாண்டி மீனா ஃப்ரெண்டா? உங்களோட வேலை வந்த பிள்ளையா? இது தெரிஞ்சவங்களாக்கு? எப்படியே வரம் சொன்னது சரிதா. நல்லா இருக்க. இவரை எப்படியாவது கூட்டிட்டு போய் பரிச்சை எழுத வச்சா போகும் எனக்கு. இல்லாட்டி என்னைய ஐயோ கொண்டே ஓட்டுருவாளே. ஒன்னால தாண்டின்னு சொல்லி சீக்கிரம் வர சொல்லப்படாது மீனா. ஆமாக்கா, வந்துருவாங்கக்கா. நெட்டோக்கா மறந்துடாம மற்றது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கல்ல? ஹால் டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? கால் டிக்கெட்டா? இவளுக்கு பண்றதுல எடுத்து வச்சுன்னு தெரியலையே. எங்க அங்கே உள்ள புத்தத்தை காணா. இரு பார்த்துட்டு ஓடிடுறேன். அக்கா என்னக்கா இப்படி பித்து பிடிச்சு தெரியறா? கால் டிக்கெட் வச்சமா என்னன்னு கூட தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பரிச்சை பேப்பர் கொடுக்காம கையோட மடிச்சு வச்சு சோப்பு கிளாஸ் கொண்டு வந்துட போறாக்கா. இவ பரிச்சை எழுதுற மாதிரிதாக்கா. ஒன்னும் புரியல. போ. அப்பா சொன்னபடிக்கு வந்துட்டாரு. நெட்டோக்கா, என்ன விஷயம் தம்பி இங்கிட்ட வந்திருக்குது? எதுக்கு தம்பி? எது எப்படியோ தம்பி இல்லப்பா. விஜய் இங்க வாப்பா. நம்ம நெட்டவழி இருக்கல்லப்பா, பரிச்சைக்கு லேட் ஆயிருச்சு. நம்ம வண்டியை நம்பிக்கிட்டு இருந்ததும் ஓடுது இல்ல, வண்டி எடுக்குதும் இல்ல, அது ஸ்டார்ட் ஆகுது இல்லப்பா. கொஞ்சம் ஒரு எட்டு போய் விட்டுட்டு ஓடியாந்துறியா? எதுவும் உனக்கு வேற வேலை இல்ல எதுவும் இருக்காப்பா? போய் விட்டுட்டு வந்துருவேன். சரிங்க நீ. ஒன்றும் வேலையெல்லாம் எனக்கு எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. வர சொல்லுங்க நீ, விட்டுட்டு வரேன். அக்கா இருக்கா பொறுமை இருக்கா? அக்கா எதுக்குக்கா? எதுக்கு வீணாப்புல? ஆனா நம்ம மீனா போன் பண்ணிருக்கல உன் ஃப்ரெண்டுக்கு. வந்துருவாங்கக்கா. இதான் 5 நிமிஷம் சொன்னாங்களே, ஆயிருச்சு மணி. வந்துருவாங்கக்கா. அதுலயே போகட்டும். நீங்க உங்க வேலையை போய் பாருங்க தம்பி. போங்க தம்பி. ஐயோ இந்த பக்கம் என்ன குழப்பி அடிக்கிறா? உன் தொங்கச்சி கோல் பண்ணா அந்த தொம்பி தான் இந்த தொம்பி. இவ தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவா போலயே. வேற வழியே இல்லை. உங்க குடும்ப பிரச்சனையை வந்து அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்களை விட்டு எஸ்கேப் ஆகி போய் எழுதுறேன் முதல்ல எக்ஸாமே. ரோசா அடி எங்கிட்ட தள்ளடி. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லை. நீ சும்மா இரு. அந்த தம்பிலாம் எப்போ வர? உன் தங்கச்சி ஃப்ரெண்டெல்லாம் வர லேட் ஆகும். அதுக்குள்ளே இங்கே பரிச்சையும் முடிஞ்சிடும். எப்பா விஜய் இங்கிட்டு வாப்பா, நீ நான் போயிட்டு வரேன். பாய்.